தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் சிவதத்வாய வித்மகே யோகா அத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத். சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நம்ம பதஞ்சலி மகர்ஷியினுடைய அஷ்டாங்க யோகம் அது எப்படி நமக்கு வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கின்றது? இப்போ பரபரப்பாக பேசுகின்ற இந்த தொற்று கிருமிகள், வைரஸ் போன்ற எதுவுமே தாக்காமல் வாழ்வதற்கு அவருடைய யோகம் எப்படி நமக்கு பயன்படுகின்றது? அது சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே இயமம் நியமம் அந்த ஒழுக்க கோட்பாட்டுக்குரிய பயிற்சி பார்த்துருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஆசனம். ஆசனம் அப்படின்னா நிலையான இருக்கையின் பெயர். சுகம் ஸ்திரம் ஆசனம் அப்படிங்கிறாரு பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரத்தில். நீங்கள் செய்கின்ற அந்த ஆசனம் சுகமாக இருக்கணும், ஸ்திரமாக இருக்கணும், அமைதியாக ஆனந்தமாக திடமாகவும் இருக்கணும். அப்போ நம்ம இந்த ஆசனம் எதற்காக செய்கின்றோம்? இப்போ ஒழுக்க கோட்பாடு வந்துருச்சு. மனதளவில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் யாருக்குமே தீங்கு விளைவிக்கலை. பிரபஞ்சத்தில் இந்த உடல்லேருந்து போகக்கூடிய அந்த எண்ண அதிர்வலைகள் நன்மையே விளைவித்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நான் மீண்டும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். அப்போ இயம நியமத்துக்கு அடுத்து இந்த உடல் ஆடாமல் அசையாமல் 3 மணி நேரம் ஒரே இடத்துல இருக்கணும். அதான் ஆசன சித்தி அப்படிங்கிறாரு. அந்த ஆசன சித்தி எதற்காக அடையணும் அப்படின்னா, ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய தான் யார் அப்படிங்கிறத உணரணும். இந்த உடல் அல்ல நான், மனமல்ல நான், மூச்சல்ல நான், பிராணன் அல்ல நான், புத்தி அல்ல நான், இதையெல்லாம் தாண்டி உணர்வாக, மெய் உணர்வாக அந்த ஆன்மா தான் நான் அப்படிங்கிறத உணர்வதற்கு இந்த உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். இப்போ நமக்கு இந்த ஆடாமல் அசையாமல் உடலை பல வகைகளில் வளைத்து அதில் ஒரு 10 வினாடிகள் இருக்கும் பொழுது நமக்கு பலவிதமான பலன்கள் உடல் ரீதியாக கிடைக்குது, மனோ ரீதியாக கிடைக்குது. இந்த உடலுக்குள்ளே நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது, உடலில் ராஜ உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்கு தான் அந்த ஆசனம் பல வகைகளில் உடலை வளைக்கின்றோம். நம்மகிட்ட 3 வகையான பண்புகள் எல்லா மனிதர்கிட்டே இருக்குது. ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். அப்போ இந்த தமோகுணம் மட்டமான அதிர்வலைகள், ரஜோகுணம் மிதமான அதிர்வலைகள், சத்துவகுணம் மிகச்சிறந்த உயர்ந்த அதிர்வலைகள். இன்றைக்கு பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், பழகக்கூடிய மனிதர்கள், இந்த மீடியாக்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸை நம்ம நிறைய கொடுத்துட்டோம் மக்களுக்கு. அப்போ அதை ஃபுல்லாக உடம்புல வாங்கிக்கிட்டு இந்த கிருமிகள், நச்சு கிருமிகள், வைரஸ்கள் இதில் ஒரு பய உணர்வை உண்டு பண்ணுறோம். அது வேண்டவே வேண்டாம். நமக்கு நிச்சயமாக நம்ம யாரையுமே இது தாக்காது. அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். நான் அஷ்டாங்க யோகத்தின்படி வாழப்போகின்றேன். நிச்சயமாக எந்த ஒரு வைரஸோ எந்த ஒரு தொற்று கிருமிகளோ எக்காலத்திலும் சரி எக்காலத்திலும் தாக்காது அப்படிங்கிற உணர்வு வேணும். அதில் திடமான நம்பிக்கை வேணும். அதற்கு நம்ம பயிற்சியும் பண்ணணும். அப்போ ஆசனத்தில் ஒவ்வொரு மனிதனும் சித்தி அடையணும். இந்த உடல் ஆடாமல் அசையாமல் நிமிர்ந்து அப்படியே கண்களை மூடி 5 நிமிடம் அப்படியே உட்காந்துருக்கணும். அதே மாதிரி எளிமையான ஆசன பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவரவர்கள் உடல்நிலை மனநிலைக்கு ஏற்ப தகுந்த ஆசான் மூலமாக எளிமையான பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மாணவ பருவத்திலேயே பள்ளி செல்வங்களுக்கு இந்த ஆசன கலைகளை கற்றுக் கொடுத்துடணும். அப்போ இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய ஒழுக்க கோட்பாடையும் உங்களது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்களும் ஒழுக்க கோட்பாட்டோடு வாழணும். ஆசனம்னு சொல்லக்கூடிய நிலையான இருக்கை எதற்கு பண்ணுறோம்? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்குணங்களில் நமக்கு தேவையற்ற தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் யோகாசனங்கள் பண்ணிங்கன்னா நீக்கிறோம். நல்ல ஒரு பேராற்றல் கிடைக்கும். சத்துவ குணத்தில் பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ உடம்புல எந்த ஒரு நோய் கிருமிகளும் நம்மளை தாக்காது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தால் கூட சத்துவகுணத்தோடு இருந்தீங்கன்னா, தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் உங்களை வாழ வைக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசனம் அவசியமான ஒன்று. ஸோ அஷ்டாங்க யோகத்தில் 3வது படியான ஆசனத்தின் எளிமையான செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, நம்ம அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம் முடிச்சுட்டு ஆசனம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆசனம் அப்படின்னா நிலையான இருக்கை. அதில் முதல்ல பயிற்சி பண்ணுறவங்க இந்த சுகாசனத்திலேயே அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இவங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. இப்போ இவங்க பாருங்கள், இவங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்குது, எந்த ஒரு பெண்டு கூட இல்லை, நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் நூல் பிடித்தது போல் நேராக இருக்கின்றது. இது சுகாசன நிலை. இந்த சுகாசனத்தில் அரை மணி நேரம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கிடணும்.
எடுத்த உடனே அரை மணி நேரம் இருக்க முடியாது. முதல்ல 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் உடல் ஆடாமல் அசையாமல் 2 நிமிடங்கள் இருக்கணும். அப்படி 2 நிமிடங்கள் இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கிராஜுவலாக ஆசன நிலையில் முன்னேறி கொண்டே போகிறோன்னு அர்த்தம். 1 மாதம் 2 மாதத்தில் 5 நிமிடங்கள் இருக்கலாம். 6 மாதங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 20 நிமிடங்கள் இந்த ஆசனத்தில் இருக்க முடியும். 1 வருடத்தில் அரை மணி நேரம் இருக்கலாம். நீங்கள் 5 நிமிடங்கள் இந்த மாதிரி காலையில் எழுந்தவுடனே அமர்ந்தாலே உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். நம்முடைய மூச்சோட்டம் சமமாக இயங்கும், இரத்த ஓட்டம் சமமாக இயங்கும், வெப்ப ஓட்டம் சமமாக இயங்கும். எந்த ஒரு நோய் கிருமிகளும் நம்மை தாக்காது. இப்போ இதிலே அடுத்த நிலை வஜ்ராசன நிலைக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். 2 கால்களை நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்து கொள்ளுங்கள். இப்போ எப்படி வஜ்ராசனத்துக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. 2 முட்டிகளையும் சேர்த்து வைத்துக்கோங்க. கைகள் 2 முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இது வஜ்ராசன நிலை. நமது உடல் உள்ளுறுப்புகளில் அஜீரண கோளாறை நீக்குகின்றது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த வஜ்ராசனத்திலையும் ஆடாமல் அசையாமல் 10 நிமிடங்கள் தினமுமே காலை மாலை 2 வேளை இருந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோய் கிருமிகளும் வைரஸும் நம்மை தாக்காத ஒரு நிலையும் கிடைக்கும். அதேபோல் இயமம் நியமம் 3வது படி ஆசனத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆசன நிலை பயன்படுகின்றது. ஆசனம் அப்படின்னாலே ஸ்திரம் சுகம் ஆசனம். உடலை ஆடாமல் அசையாமல் திடமாகவும் சுகமாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆசன நிலையில் நாம் நிச்சயமாக முழுமையான ஒரு வெற்றி அடைய முடியும். இந்த ஆசனம் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் நல்ல ஒரு பலனை அளிக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நோய் எதிர்ப்பாற்றல் இல்லை அப்படின்னு பல வகையான யுக்திகளை கையாளுகின்றோம். அதில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கினா தான் நமக்கு வாமிட்டிங் அந்த மாதிரி எதுவும் வராது. அப்போ இந்த 2 பயிற்சிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா வைரஸுக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ஆசனத்தில் இயமம் நியமம் 3வது படியான ஆசனத்திலும் வெற்றி அடைய முடியும். நேர்களே, நம்ம இப்போ எளிமையான ஒரு முதிரைகளும் மிக எளிமையான ஆசனத்தை பார்த்தோம். இது பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தினமுமே பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் உடலில் நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும். மிக மிக ஆசனத்தினுடைய மிக மிக அற்புதமான பலன் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்குணங்களில் சத்துவ குணத்தை மேலோக்கி நிற்க செய்யும். இன்றைக்கு தான் நம்ம நாட்டினுடைய நம்ம இந்திய நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சத்துவ குணம் மேல்நோக்கி இருக்கணும். அதாவது குறைகளை கூறாமல் நிறைவோடு வாழக்கூடிய நிலை, மன நிறைவோடு வாழணும். நாம் யாரை பார்த்தாலும் நான் நன்றாக இருக்கின்றேன், இன்றைக்கு எனது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கின்றது, அதேபோல் உங்களது ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அந்த விழிப்புணர்வோடு தான் நம்ம பார்க்கணும். நமது உணர்வு தான் இந்த உலகம் முழுக்க ஒரு வேவ்ஸாக இருக்கின்றது. அப்போ சத்துவகுண உணர்வலைகள் உலகம் முழுக்க பரப்புவது நமது கடமையாக இருக்கணும். அதற்கு ஆசனம் ஒரு கருவியாக பயன்படுகின்றது. சுயநலத்திற்காக ஆசனம் பண்ணோன்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் அது பொதுநலமாக மாறிவிடும். எனது ஆரோக்கியத்திற்காக நான் நன்றாக இருக்கணும், இந்த உடம்புல நோய் கிருமிகள் தாக்கக்கூடாது, இந்த உடம்புல வைரஸ் தாக்கக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த பயிற்சியை பண்ணீங்க. ஆனால் என்ன உங்களுக்கு பலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல சத்துவ குணம் மேலோங்கி விட்டது. உங்களை அறியாமலேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்மறை எண்ணத்தோடு இருந்தவர்கள் இந்த யோகாசனங்களை செய்கின்ற பொழுது திடமான உடல், வளமான மனம், நலமான வாழ்க்கை, உங்களுக்குள் இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் நிச்சயமாக நல்லதே பண்ணும். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் நன்மை செய்கின்றது, இந்த சமுதாயத்துக்கும் நன்மை செய்கின்றது. அப்போ எல்லாம் நன்றாக ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நம்ம இருக்கக்கூடிய இடம் சுற்றி ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸே நிச்சயமாக வராது. அப்போ ஒவ்வொருவரும் இந்த ஆசனத்தில் சித்தி அடைய வேண்டும். அது சுயநலத்திற்காக அல்ல, பொதுநலத்திற்காக. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் அஷ்டாங்க யோகத்தினுடைய அடுத்தபடி அதற்குரிய முதிரைகள் யோகாவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.